அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இயேசப்பா, நானும் வருகிறேன் கலிலேய கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என் உள்ளம் தாங்காதுங்க. அன்று ஒலிவ மலையில் ஏறி மறுரூபமானீங்க, கடலின் மேலே நடந்து அதிசயம் செஞ்சீங்க. ஒலிவ மலையில் ஏறி மறுரூபமானீங்க, கடலின் மேலே நடந்து அதிசயம் செஞ்சீங்க. ஏசப்பா, நானும் வருகிறேன் கலிலேய கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என் உள்ளம் தாங்காதுங்க. எம்மா ஒரு சீடரோடு நடந்து சென்றீங்க, என்னோடு என்று நடந்து வரீங்க. எம்மா ஒரு சீடரோடு நடந்து சென்றீங்க, என்னோடு இன்று நடந்து வரீங்க. அதுவே என் வாஞ்சை, அதுவே என் தாகம், அதுதான் என் சந்தோஷமே. அதுவே என் வாஞ்சை, அதுவே என் தாகம், அதுதான் என் சந்தோஷமே. ஏசப்பா, நானும் வருகிறேன் கலிலேய கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என் உள்ளம் தாங்காதுங்க. ஏசப்பா, நானும் வருகிறேன் கலிலேய கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என் உள்ளம் தாங்காதுங்க. ஏசப்பா, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் கூடவே இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை அருமையாக, ஆச்சரியமாக, அற்புதமாக நடத்தி வருகிற உம்முடைய நல்ல கிருபைகளை நினைத்து எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் மனதார நன்றி, துதி, ஸ்தோத்திரங்களை ஆண்டவரே ஏறெடுக்கிறோம். அப்பா, எங்கள் மத்தியிலே நீர் மகிமையானவராய் வீட்டிலிருந்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஜெபத்தோடு நீங்கள் இந்த செய்தியை கவனிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் இருக்கிறார், உண்மை உள்ளவர் என்று நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம சிந்திக்க போகிற தேவனுடைய வார்த்தை அதுதான். நம்மளை தேவன் எதற்காக அழைத்திருக்கிறார்? நம்மளை குறித்து ஒரு மனுஷனை ஆண்டவர் அழைக்கிறார் என்றால், தேர்ந்தெடுக்கிறார் என்றால், அவனை குறித்த, அந்த மனிதனை குறித்த தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுடைய ஆசை என்ன, எதற்காக தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறாரு, இதை நம்ம தெரிந்து கொள்ளணும். இன்றைக்கி ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள், உங்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. ஆண்டவரிடத்தில் வாருங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவரை பின்பற்ற உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள் என்று உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த அழைப்புக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு வந்தால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிஞ்சு புறப்பட்டு வந்த எல்லா மனுஷனையும் ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திலே ஆமீன் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவங்கள ஆமீன் இந்த பூமியில் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அதான் சத்தியம், அதுதான் உண்மை. அதை இன்றைக்கு நாங்கள் எல்லாம் அனுபவிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராகிலும் இதுவரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய அழைப்புக்கு செவி கொடுத்து அவர் அன்றைக்கு வரவில்லை என்றால், இன்றைக்கு நீங்கள் வந்து பாருங்கள், இயேசுவை பின்பற்ற தீர்மானம் எடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் வளமாக மாற்றுவார்,
செழிப்பாக மாற்றுவார். பவுல் அப்போஸ்தலர் வார்த்தை சொல்கிறாரு, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம். அப்போ தெய்வம் நம்மளை எந்நேரம் எல்லாம் செய்யறாரோ அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எதற்காக அவர் நம்மளை அழைத்திருக்கிறார் என்றால், தேவனோடு இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு அழைச்சிருக்கிறார். தேவன் கூட நெருக்கமாய் வாழ்வதற்காகத்தான் ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் அழைக்கிறார். ஐக்கியமாக இருந்தால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும், என்ன பலன் கிடைக்கும் என்றால், அவரிடத்திலிருந்து என்னென்ன மேன்மைகளும் ஆசீர்வாதங்களும் அவருடைய பிள்ளைகளாகிய அவரை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அத்தனையும் ஐக்கியமாக இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அழைப்பை ஆண்டவர் எப்படி நமக்கு அந்த அழைப்பு கொடுத்து நம்மளை அவரோடு கூட ஐக்கியப்படுத்துகிறார் என்றால், அதில் 1ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன். எப்படி எனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. எதற்காக, எப்படி ஆண்டவர் நம்மளை எதை வைத்து அழைக்கிறார் என்றால், பைத்தியமாய் தோன்றக்கூடிய பிரசங்கத்தினால தேவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இன்றைக்கி பாருங்கள், சுவிசேஷம் என்று சொன்னால், இந்த பிரசங்கம் அப்படி சொன்னால் நிறைய பேர் அதை கேட்க விரும்ப மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்த செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அநேகர் அதை எப்படி நினைக்கிறாங்கன்னா, இது ஒரு பைத்தியம், இது சும்மா வேலை இல்லாமல் ஏதோ பண்ணிகிட்ருக்குறாங்க, சும்மா யூடியூப்பில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லது தெருவில் பிரசங்கம் பண்ணுறாங்க. கைப்பிரதிகளை கொடுக்கும்போது, சுவிசேஷத்தை மக்களுக்கு சொல்லும்போது அநேகர் இதை ஒரு பைத்தியமாக பார்க்கிறார்கள். என்னமோ அவங்களுக்கு எல்லாமே தெரிந்தது போலவும், இந்த காரியம் ஏதோ அற்பமாக எண்ணப்படுகிற விதத்தில் இந்த சுவிசேஷத்தை நிறைய பேர் அற்பமாகவும் பைத்தியமாகவும் எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்துக்கு பைத்தியமாய் தோன்றக்கூடிய பிரசங்கத்தினால தான் அநேகரை கர்த்தர் ரட்சிக்கிறாராம், அநேகரை ஆண்டவர் அழைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பானவர்களே, இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒருவேளை பைத்தியமாக தெரியலாம். அது எங்கேயோ ஒரு இடத்துல சுவிசேஷத்தை ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா அது சிலப்போ பைத்தியமாக தான் தெரியும். ஆனால் அந்த பைத்தியமாக உலகத்துக்கு தெரியக்கூடிய அந்த சுவிசேஷத்தை கொண்டு தான் கர்த்தராகிய தேவன் இன்றைக்கி அநேகரை ரட்சித்து கொண்டு இருக்கிறார். நானும் கூட ஒரு நாள் இந்த சுவிசேஷத்தை பைத்தியமாக நினச்சேன். என்னடா தெருவில் முக்கில் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, வீடு வீடாக வந்து கைப்பருதி துண்டுத்தாள் கொடுக்குறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க, ரட்சிக்கப்படுங்கன்னு சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே, என்ன இவங்களுக்கு வேறு வேலை இல்லையா, இது ஒரு பைத்தியமாக தெரியுதுன்னு சொல்லி அற்பமாக ஏளனமாக ஸ்தோத்திரம் வித்தியாசமாக அவங்கள மேலும் கீழுமா வித்தியாசமாக பார்த்த ஒரு காலம் உண்டு. இன்றைக்கும் அப்படி பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பிரசங்கத்தை கொண்டுதான் ஆண்டவர் அநேகரை ரட்சிக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இந்த அற்பமாக எண்ணப்படக்கூடிய அந்த சுவிசேஷத்தை நீங்கள் விசுவாசித்து பாருங்கள், இயேசுவை விசுவாசித்து பாருங்கள். உங்களுக்கு இன்றைக்கி பார்வைக்கு இது ஒரு அற்பமாக தெரியலாம், ஆனால் இந்த சுவிசேஷம் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி உள்ளது, வல்லமை உள்ளது. இந்த சுவிசேஷத்திற்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆற்றல் இருக்கிறது. இன்றைக்கும் கர்த்தர் அதை செய்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையை தெய்வம் பிரகாசமாக மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கி நீங்கள் வந்துட்டீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஒன்று தான் செய்யணும். நீங்கள் ஒன்றுமே வேறு விசேஷமாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் விசுவாசிக்க மட்டும்தான் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்கும் முன்னால் யாரெல்லாம் உங்களை அற்பமாக எண்ணினாங்களோ அவங்க முன்னாலெல்லாம் உங்கள் தலை நிமிரும். யோசேப்பை அப்படி தான் கர்த்தர் உயர்த்தினார். யோசேப்புடைய சகோதரர்கள் குழியில் தூக்கி வீசி எறிஞ்சாங்க. ஆனால் அந்த சகோதரர்களே வந்து யோசேப்பின் கால் பாதத்தில் விழுந்து முகங்குப்புற விழுந்து வணங்கினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அற்பமாய் பார்க்கப்படுகிற உலகம் அற்பமாய் எண்ணக்கூடிய இந்த சுவிசேஷம்தான் மனித வாழ்க்கையை மாற்றுகிறது. மனித வாழ்க்கையை மாற்றுகிறது. சட்டத்திட்டங்கள் அல்ல, மனுஷனை மாற்றக்கூடிய சக்தி, வல்லமை
நல்ல கேரக்டர், நல்ல அனுபவங்கள், நல்ல குணநலங்களை கட்டி எழுப்பக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம், ஒரே ஒரு வழி சுவிசேஷத்தின் வழி மட்டும்தான். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். இயேசுவை பற்றிய பிரசங்கம்தான் ஒரு மனுஷனை மாற்றுகிறது. இன்றைக்கு பாருங்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அதற்கு சாட்சி. சுவிசேஷம்தான் கொடுமையான கொடூரமான மனிதர்களை மாற்றும், பயங்கரமான மனிதர்களை மாற்றும், சமுதாயத்தை சீர்குலைக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற வல்லமை சுவிசேஷத்துக்கு மட்டுமே உண்டு. இந்த சுவிசேஷத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிய முன் வருவீங்களா? இந்த இயேசு கிறிஸ்துவின் வழிகளை பின்பற்ற இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் எடுத்து பாருங்கள். உங்கள் தீர்மானத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கை பிரகாசமாய், உங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாய், நீங்கள் கர்த்தருக்குள் செழிப்பாக இருக்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்கள் குடும்பத்தை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு அந்த நன்மையை பெற நீங்கள் ஆசைப்பட்டால் இப்போவே தலைகளை தாழ்த்துங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது வேறு ஒன்றும் இல்லை, எங்கேயும் போக வேண்டியதில்லை, மலை ஏற வேண்டியதில்லை. இருக்கிற இடத்தில் இயேசுவே உம்மை விசுவாசிக்கிறேன், உம்முடைய சுவிசேஷத்தை நான் விசுவாசிக்கிறேன், உம் மூலமாய் வருகிற பாவ மன்னிப்பை பெற விரும்புகிறேன், உம் மூலமாய் வருகிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று இன்றைக்கு அர்ப்பணித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே, உம்முடைய நல்ல அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். தேவனே, உங்கள் மன உருக்கத்தை கட்டளையிட்டு உங்கள் கிருபையை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து, ஆண்டவரே, இந்த சுவிசேஷத்துக்கு யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை கீழ்ப்படிவதற்கு அர்ப்பணிக்கிறார்களோ அவங்க மேலே உங்கள் ரட்சிப்பு இப்போ உண்டாகட்டும் ஐயா, சமாதானம் உண்டாகட்டும் ஐயா, விடுதலை உண்டாகட்டும் ஐயா. ஸ்தோத்திரம். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு அற்பமாக எண்ணப்பட்டு குப்பையாக எண்ணப்பட்டு பைத்தியம் என்று சொல்லி எண்ணக்கூடிய நிலையில் இருக்கிற மனிதர்களானாலும் இன்றைக்கி உங்களை விசுவாசிக்கிறதன் மூலம் அவங்க வாழ்க்கை கட்டுப்படுத்த, அவங்க வாழ்வாதாரம் உயர்த்தப்படட்டும் ஐயா, உயர்த்தப்படட்டும் ஐயா. மனிதர்களால் புறக்கணித்ததுனால அந்த புறக்கணிப்பை தாங்க முடியாமல் உள்ளத்தில் காயத்தை சுமக்கிற மக்கள் உண்டு, கண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டு, கவலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டு, வியாதி படுக்கையில் கிடக்கிற மக்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் வல்லமை அவர்களை இப்பொழுதே சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும், அற்புதம் செய்யட்டும், உயர்த்தட்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எல்லார் மேலும் கிருபை உண்டாகட்டும். உங்கள் நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.